திமுக ஆட்கள் வந்துங்க எல்லார் ஓட்டையும் வாங்கிக்குவாங்க. ஆனால் ஜெயிச்சா மற்ற கட்சிகளை நாங்கள் போட்ட பிச்சைன்னுவாங்க. ஆர்எஸ் பாரதி எத்தனையோ முறை பேசியிருக்காரு, அமைப்பு செயலாளர். இப்போ கூட்டணி என்பது 2 பேருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கிறதால தான் கூட்டணி வருது. அவங்க ஓட்டு உங்களுக்கு கிடைக்குது, உங்கள் ஓட்டு அவங்களுக்கு போகுது. அப்படி இருக்கும்போது இது நான் போட்ட பிச்சை, நான் கொடுத்தேன்னா இந்த அகங்காரம் ஆணவம் அரசியலில் அதிக நாள் நீடிக்காதுங்க. இதனால் கமல்ஹாசனுக்கு இதெல்லாம் தேவையில்லை தான். அவருக்கு இருக்கிற அந்த கலைத்துறை அனுபவத்துக்கு, திறமைக்கு இவர் அரசியலில் வரணும், பிஜேபி எதிர்க்கணும் அப்படிலாம் சொல்கிறாரு. இப்போ ரொம்ப இதாகிட்டாருங்க. அதாவது எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, அவருடைய இந்த திமுக கூட்டணி நியாயப்படுத்துறதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அது நீதி கட்சியிலேருந்து திமுக வந்தது, மனித நேய கட்சியிலையும் நீதி இருக்குது, நாம் ஒன்றா இருக்கிறோம், அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. பட்டு அவர் பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் ரீதியாக வீழ்ந்துட்டார். திமுகவோட கூட்டணி வைத்தது மூலமாக எந்த திமுகவை அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணாரோ, லஞ்சம், ஊழல், குடும்ப அரசியல் இதெல்லாம் மாற்றணுன்றதுக்காக தானே அவர் டிவியெல்லாம் உடைச்சார் டார்ச் லைட்டில். இன்றைக்கி அதே கட்சி கூட போய் சேர்ந்துக்கிட்டு நான் பாஜகவை எதிர்க்கிறது நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் யாரை எதிர்த்து அரசியலுக்கு வந்தீங்க? அவங்க கூடயே போய் கூட்டணி. ஆமாம், அது மட்டும் இல்லை, இவங்க எப்படி விஜய் அதில் நல்லா ஸ்டாண்ட் எடுக்கிறார். பாஜகவை எதிர்ப்பேன், அது கொள்கை எதிரி. ஆனால் இவங்க அரசியல் எதிரி. இவங்க கூட சேர்ந்து அவனை எதிர்க்க முடியாது. ஒரு எதிரியோடு சேர்ந்து இன்னொரு எதிரியை வீழ்த்துறதுன்றது தவறான ஒரு அணுகுமுறை.